பண்ணுங்க, ஒட்டுறதை பார்த்துக்கோங்க. கம் ஒட்டலாம். திலகம் சேஃபுக்கு கம்மு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னா பண்ணலாம். ரொம்ப நேரம் காய விட்டுட்டிங்க, இந்த மாதிரி கம் தடவிட்டு இதில் இப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஒரு துணி கிளாத் வச்சு நல்லா நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பூட்டினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒன்றுமே செய்யாது இந்த கம்மு வந்து. சரியா? இதில் இப்போ நல்லா அமுக்கி டைட்டாக காற்று போகாமல் ஒட்டிக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தோம்ல, அந்த இதில் தான் நம்ம ஒட்ட போகிறோம் செயினை. பாருங்கள், கொஞ்ச நேரம் அந்த பசை வந்து நம்மளுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து தெரியாது. நல்லா காயறதுக்குள்ளே கரெக்டாக சேஃபாக இந்த மாதிரி ஒட்டணும். தெரியுதா? நல்லா நீட்டாக திலகம் சேஃபில் இந்த பூப்பு வந்து காட்டணும். இந்த மாதிரி சப்பையாக இருந்துச்சுன்னா, கோழி முட்டை சேஃபில் இருந்துச்சுன்னா இது வந்து மிஸ்டேக் ஆகிடும். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு இதுக்கு மேலே இருந்து திரும்ப சுகர் பீடு ஒரு லோட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? திலகம் சேஃபு நல்லா கிடைக்கும் நீட்டாக. இதை எப்படி மேலே இருந்து எடுத்தோம் ஃபஸ்ட் ரோ, அதே மாதிரி மறுபடியும் மேலேருந்து ஒரு ரோ எடுக்கணும். சரியா?